சூர்யாவுக்கு ஃபோன் வருது. வந்துட்டு வாங்க இந்த மாரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சந்தோஷமான விஷயம்ன்றாங்க. என்ன ஸ்வேதா அப்படின்னாங்க, நீங்க நேர்ல வாங்க சொல்றேன்னாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகா கேட்டுடுறாங்க. சரி சூர்யாவ ஃபாலோ பண்ணிட்டு போனா என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னதான் இவருக்கு நம்ம பொசசிவ்னஸ வர வச்சாலுமே, இவர் ஸ்வேதாவோட பழகுறது நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும்னு போறாங்க. அந்த அவசரத்துல பார்த்தீங்கன்னா கொத்து சாவிய கீழ விட்டு போயிடுறாங்க. அத காயத்ரி ஒளிய வச்சுட்டு எடுத்துட்டு போய் அனாமிகாட்ட குடுக்குறாங்க. இந்த மாரி சாவிய விட்டுட்டு போயிட்டா இதான் அவங்க அவங்களுக்கு சான்ஸு. உள்ள ஏதாவது திருடிட்டு நம்ம வந்து மகா மேல பழிய தூக்கி போட்டுடலாம். நிரந்தரமா இந்த சாவி உனக்கே வந்துரும் அப்படின்னாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு சித்ராதேவி அனுப்பிச்சு ஒரு ₹2,00,000 பணத்த மட்டும் எடுத்துட்டு வந்து ஒளிய வச்சுடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வந்து இந்த மாரி பணம் எடுத்துட்டு வா மகா, குடுக்கணும் மாமா கேட்குறாங்க அப்படின்னாங்க. மகா பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த படத்த தேடலான்னு தேடுறாங்க. ₹2,00,000 கம்மியா இருக்கு. வெறும் ₹3,00,000 தான் இருக்கு. இல்ல அத்த நான் எல்லா பணத்தையும் வச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு. காயத்ரியும் சித்ராதேவி ஒரு மாதிரி திருடி எடுத்துட்டு போய் உங்க அம்மா வீட்ல கஷ்டம்னு சொல்லிட்டு குடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எங்க அம்மா அப்பா கிட்ட எதுவுமே குடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன். அப்போ குடுத்த காசு எங்க தொலைச்சிட்டியா? இல்ல யார்கிட்டயாவது குடுத்துட்டியா? திருடிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசிட்டே இருக்காங்க. கோவம் வந்துடுது ராஜலட்சுமிக்கு. அவ திருடுனா கூட திருடிட்டு போட்டு, எடுத்தா கூட எடுத்துட்டு போட்டு, அது ஏன் மருமக. என்ன செலவுன்றத நான் பார்த்துக்க போறேன். நீங்க 2 பேரும் எதுக்கு தலையிடுறீங்கன்றாங்க. சூர்யா வந்துட்டு கோவமா பேசுறாரு. என் பொண்டாட்டிய திருடின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காரு.